ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பொண்ணை ஆறுக்கிட்டே இருக்கேன். மீன் எடுத்து போகலாம் வந்தேன். இங்கே பார்த்தா இந்த பொண்ணை ஆற்றுல வந்து ஃபுல்லாக தண்ணி ரொம்பி போய்கிட்டே இருக்குது. இந்த ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வந்து போயிட்டே இருக்குது. இந்த ஆந்திரா அணைக்கட்டிலேருந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அதனால் ஆற்று ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது. கவர்மெண்ட் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு அந்த ஆற்றுல இறங்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. யாரும் வந்து இறங்காதீங்க. ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்கள். பனி அதிகமாக பெய்யறதுனால அந்த தண்ணி போகிறது அவ்வளோ க்ளீனாக தெரியல. நான் இப்போது இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போயிட்டோம். எவ்வளோ தண்ணி எவ்வளோ போகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பழைய பிரிட்ஜி, ஓகேங்களா. இது வந்து புது பிரிட்ஜி, இது வந்து பழைய பிரிட்ஜு. கீழே தண்ணி போகிறத பார்த்தீங்களா. இன்றைக்கி என்னவோ தெரில, பனி அதிகமாக இருக்குது, பனி மூட்டம் அதிகமாக இருக்குது. தண்ணி போகிறது இன்னும் வேகமாக போகிறது உங்களுக்கு காமிக்க பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா அணைக்கட்டு வந்து திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஆறு ஃபுல்லாக தண்ணி தான், பயங்கரமாக போயிட்டு இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால அது போகிற வேகம் வந்து உங்களுக்கு தெரியல. அப்படியே தேங்கினா அப்படியே இருக்குது, ஆனால் அப்படி இல்லை. இது தண்ணி வேகமாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா ஏதாவது கல்லுங்கோ ஏதாவது மலை மறந்தால் அந்த தண்ணி போகிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இது ஒரே ஈவனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி போகிறது தெரியல. அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு. யாரும் இந்த மழை காலத்தில் வந்து போயிட்டு ஆற்றுலையும் இந்த அணைக்கட்டிலையும் இந்த பெரிய பெரிய ஆறு இருக்குங்களா, அந்த ஆறுலையும் வந்து யாரும் குளிக்காதீங்க. ஏன்னா இப்போது எங்கள் சொந்தக்கார பையன் வந்து ஆந்திராவில் ஒரு பையன் டூருக்கு போயிட்டு ஒரு பையன் வந்து தண்ணியில் வீழ்ச்சி இறந்துட்டான். இன்றைக்கி நேற்று நைட்டு இறந்துட்டான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அதனால் யாருமே தயவு செஞ்சு ஆபத்தான இடத்துல போயிட்டு குளிக்காதீங்க. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் போயிட்டு குளிங்க. அதை தவிர தேவையில்லாத போய் ஆழத்தில் மாட்டிக்கிட்டு, நம்மளுக்கு எவ்வளோ நீச்சல் தெரிஞ்சாலும் ஆழத்தில் போயிட்டு சோயில் மாட்டிக்கிட்டால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இருங்க.